செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா எப்படி உங்கள் இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணுவாங்க, நம்மளே போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டாங்களா என்ன தெரில. அதிரடியாக ஒரு ப்ரோமோ இறக்கிட்டாங்க விஜய் டிவி சைட்லேருந்து. விஜய் சேதுபதி சார் பயங்கர கோவமாக பேசுகிறாரு. பாருவையும் கமருதீனையும் நிற்க வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு கமருதீன் கிட்ட தான் பேசுகிறாரு. கமருதீன் கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் கமருதீன் உங்ககிட்ட, உங்கள் அக்கா அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல, நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் பேசுகிறீங்களே, இதெல்லாம் கேட்குறவங்களுக்கு ஹார்டாக இருக்காதா, உங்கள் அக்கா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உண்மை தான், அவருக்கு ஒரு அக்கா இருக்காங்க. நிறைய வாட்டி கமருதீனை வார்ன் பண்ணியிருக்காரு விஜய் சார். நீங்கள் வந்து மைடியர் கம்முன்னு சொல்லியிருக்காரு, இந்த தேவையில்லாமல் சேர்ந்து விளையாடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு, எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருக்காரு. பட் எதையுமே கமருதீன் வந்து மண்டையில் எடுத்துக்கல. அதுக்கு தான் இன்றைக்கி அவர் ஒரு பெரிய விலையை பே பண்ணுறாரு. அடுத்து பாருக்கு சொல்கிறாரு. பாரு வீட்டுக்கு போனோடனே பாராட்டு விழா தான் எடுப்பாங்க. ஒரு பெண்ணை எட்டி மிதித்து உதச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கதவை வேற பிடிச்சி இழுக்கிறீங்கல்ல, உங்கள் அம்மா வந்து ரொம்ப பெருமைப்படுவாங்க அப்படிங்கிறாரு. அந்த கோவத்தை வேற நான் பார்த்து ரசித்தேன்னு உங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலேயே அவங்க அம்மா இங்கே வந்திருக்கும் போது கொஞ்சம் கண்டிச்சுட்டு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு நிலைமை வந்திருக்காது. அவங்க அம்மா பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இருந்தாலும் அவங்க ஒருவேளை கண்டிச்சுன்னா அவங்க பொண்ணுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய பேட் நேம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்கள் அம்மாவும் பாராட்டுவாங்க, உங்கள் அக்காவும் பாராட்டுவாங்க. ரொம்ப சந்தோஷம், நீங்கள் 2 பேர் ஜோடியாக வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு சிம்பாலிக்காக என்ன பண்ணிட்டாருன்னா 2 ரெட் கார்டு எடுத்து ஒரே நேரத்தில் காமிச்சிட்டாரு. நான் நினச்சேன் இன்றைக்கி எபிசோடில் ஒரு ரெட் கார்டு, நாளைக்கு எபிசோடில் ஒரு ரெட் கார்டு அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் 2 எபிசோடையும் ஒன்றா காமிச்சிட்டாங்க. இன்றைக்கே 2 பேரையும் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்தனால சேலரி கிடையாதான்னு கேட்டிருந்தீங்க. சேலரி இருக்குது, பட் ஏவிலாம் இருக்காது. விஜய்ஸ் கூட ஸ்டேஜில் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி கன்ஃபெஷன் ரூம் அந்த மாதிரி எவிக்ட் பண்ணிடுவாங்களோ இன்னும் தெரியல. ஸோ ரெட் கார்டு கொடுத்து எவிக்ட் பண்ணுறாங்க. அண்ட் 2 பேரும் அப்படி ஷாக்காகி நிற்கிறாங்க. எப்பவும் பாரு வந்து ஒரு மாதிரி ஒரு லெத்தார்ஜிக் ஆட்டிடியூடோட நிற்பாங்க, எப்படி நம்ம சமாளிச்சிடலாங்கிற மாதிரி நிற்பாங்க. இன்றைக்கி ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் பயந்து போய் தான் நிற்கிறாங்க. கமருதனோட ஃபேஸ் எப்பவும் போல தான் இருக்குது. காட்டணுன்னே சாண்ட்ராக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், நமக்கு நியாயம் கிடச்சிருச்சுங்கிற மாதிரி அப்படி ஒரு ஹாப்பி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாங்க. அரோராவும் சுபிக்ஷாவும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அரோரா வந்து நியாயம் கிடச்சிருச்சுன்னு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்களா இல்லை கமருதன் எவிக்ஷனுக்கு வருத்தப்படுறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களோட ஃபேஸை காமிக்கல. பட் மார்னிங் எல்லோரும் கமருதன் கிட்ட பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி வச்சுருப்பாங்க, கமருதன் கிட்டேயும் பாருக்கிட்டேயும். அப்போ அவங்க ஓகேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த டாஸ்க் நம்ம வின் பண்ணிட்டோங்கும் போது ஹாப்பியாக போயிட்டு கமருதன் மேலே ஏறி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அதனால் அதை வருத்தப்பட்டு அழுறாங்களா இல்லை ஹாப்பி ஆகுறாங்களாங்கிறது தெரியாது. எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கர கிளாப்ஸு, பயங்கர விசில், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க இந்த எவிக்ஷனை. ஸோ நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.